ஆன்மாக்கு பாதிப்பு கிடையாது. பாதிப்புன்னு என்னதுக்கு தெரியாது. அதுக்கு இன்பமும் தெரியாது, துன்பமும் தெரியாது. இன்பம் துன்பம் ரெண்டு வருது மனத்துக்கு, உடலுக்கு தான். ஆன்மான்றது அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்க வேண்டாம். நீங்க உயிர் அடிப்படை. இந்த மனம் உடலுக்கு எதனால பாதிப்பு நடக்கிறப்போ உயிருக்கே பாதிப்பு அந்த மாதிரி தெரியுது நமக்கு. அப்படி இல்லை, பாதிப்பு ரொம்ப வந்தப்போ மனம் உடல் ரொம்ப கஷ்டப்படுது. உயிர் நடந்தே இருக்கிறது தானே, அது கஷ்டம் வந்து நின்று போயிருக்கும். அதுக்கு எந்த கஷ்டம் வரல, உயிர் பாடு உயிர் நடந்தே இருக்குது. உடல் மனம் கஷ்டப்படுது. ஏதோ ரொம்ப தீவிரமாயிடுச்சுன்னா பாதிப்பு, உடல் உடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனம் உடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிரொன்னு உடைஞ்சு போலையே, உங்க உடல் உடைச்சிட்டீங்கன்னா டுபுக்கான்னு போயிடுவான். அதனால உடல் மனம்ன்றதை நம்ம நன்மைக்காக உபயோகப்படுத்திக்கணும். நமக்கு நம்ம உயிருக்கு எதிர்மறையா நாம செயல் பண்ண எப்படி? உடல் மனம் பண்ணதுக்கு ஆன்மாக்கு ஒன்றும் வராது.